வணக்கம். என் பேர் தட்சிணாமூர்த்தி. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பெரியூர் வில்லேஜில் உள்ள நல்லூர்காடு. ப்ராடக்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்? என்னோட தம்பி தான் அவர் சதீஷ். அவர் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டை நான் ஏற்கனவே கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாலே பயன்படுத்தியிருக்கேன். ஓகே. ஒன்ஸ் வந்து பீன்ஸுக்கெல்லாம் நான் வந்து பயன்படுத்திட்டு பக்கா ரிசல்ட்டு. கொஞ்சம் காஸ்ட்டு வைஸாக நான் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சரி இனி வந்து கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர்கானிக் மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் ஃபீல்டு நல்லா இருக்குன்னு மண்ணை கெடுக்காமல் இருக்கலாம், நமக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ தம்பிகிட்ட கலந்து வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்குவேன். ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சவு தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நட்டுட்டு வெயில் காலத்தில் நட்டு நிறைய காய் பழுதாகிடுச்சு, திருப்பி நட்டேன். சரி. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் என்கிட்ட ஏற்கனவே பீன்ஸ்க்கு அடிச்சுட்டு வச்சுருந்த ஸ்டிம்ரிச்சும் பயோ 99 இருந்துச்சு. அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் படி டேங்க்குக்கு இவ்வளோன்ற மாதிரி அதை பண்ணினேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய இது ஒரு பெரிய மாயஜாலம் மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஏன் இது நல்ல விஷயமா இருக்குது, இதை 4 பேர் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட உடனே கூப்பிட்டு, தம்பி எனக்கு கொஞ்சம் என்ன நீங்கள் இந்த செட்டு பயோ கல்ச்சரு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயன்படுத்துன்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து இது கல்ச்சரும் செட்டும் கொடுத்தாரு. சரிங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேரலுக்கு ரெண்டையும் கலந்து செட்டு 1 லிட்டரும் கல்ச்சர் 1 லிட்டரும் போட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் தூருக்கு ஈவன் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டாரு. கொடுத்துட்டேன். சிம்ரிச் ஆல்ரெடி ஏற்கனவே அடித்தது இது கொடுத்துட்டேன். 10 டேஸ் கழிச்சு என்பிகே கொடுக்க சொல்லியிருக்காரு. அது நாளைக்கு தான் நான் கொடுக்குறேன். என்பிகே கொடுக்கல, செட்டு கல்ச்சர் கொடுத்து சிம்ரிச் கொடுத்ததுலேயே உங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி இல்லாமல் இருந்து வளர்ச்சி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் இந்த இலைகள்லாம் பார்த்தா அகலமாக அந்த காய் க்ரீனிஸு தோட்டத்துக்கு நிறைய தேனி வந்திருக்கு. இதெல்லாம் என்ன ரீசன்னா இந்த இதனுடைய இதனால தான் நல்லா இருக்குது. காயெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நல்ல ப்ராடக்ட்டு. இதில் எந்த வித உள்நோக்கமாக எதுவுமே இல்லை. நான் கண்டிப்பாக பயன்படுத்தி நல்ல ஒரு அற்புதமான. இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸுக்கு பயன்படுத்துனீங்களா? பீன்ஸுக்கு பயன்படுத்தி அந்த பீன்ஸோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு? நல்லா அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் இடையில உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தவங்க வரல, அதனால் பண்ணிக்க முடியல. கொடுத்தோன்றதை விட நான் கொஞ்சம் காஸ்ட் வைஸாக அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. கெமிக்கல்லாம் ஒரு 1000 ரூபாவில் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அடிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்துறதோ இல்லை மண் வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கும். அது கொஞ்சம் பயம் இந்த மாதிரி போவோம். ஏன்னா நம்ம நிலத்தை நம்மளே கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ண பரவாயில்ல, நல்ல ரிசல்ட்டு. சரி. சவு விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாம். சரி. அதாவது நீங்கள் இது மட்டும் இல்லாமல் பீன்ஸ் போட்டிருக்கிறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழை நடவு பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? வாழை நடவு பண்ணியிருக்கேன். எல்லாமே முழுமையாக நீ நம்மளது பண்ணலாம். ஆமாம், பண்ணலாம். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இப்போ வந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கோ அதை மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இருக்கிறத தான் சொல்கிறோம், நம்ம வந்து பொய்யை எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மண் வளமாகுது, விளையக்கூடிய பொருள் ஆரோக்கியமாக விளைவிச்சு கொடுக்க போகிறோம். அதனால் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி பயன்படுத்துறதுல என்ன மாதிரி ரிசல்ட் வந்துன்னு யாராவது கேட்டால் கூட ஃபோன் நம்பர் கொடுத்து சொல்ல இல்லைங்களா? கட்டாயம் சொல்கிறாங்கண்ணா. நன்றி.